இருப்பாங்க இல்லையா, பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் அடிக்கும்போது அதை பிடிச்சி, மறுபக்கத்தில் அடிக்கும்போது அதையும் பிடிச்சி அவரை எப்படி நம்ம மடக்குவோங்கிறது தான் நம்முடைய விஷயம். இது பூட்டாட்டு இது வராது, பிடிமுறையில் தான் வரும். பூட்டுங்கிற வேறு, பிடிமுறைங்கிற வேறு. இது எல்லாமே பூட்டு கிடையாது. இது பிடிமுறையில் வரக்கூடிய விஷயம். பூட்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் பூட்டு கிடையாது. பிடிமுறையில் வரக்கூடிய விஷயம் தான். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம டெக்கரேஷனாக இருக்கும். இதில் எதிரி அடிக்கும்போது நம்ம எப்படி பண்ணணும், எந்த பொசிஷன் இருந்தால் நம்ம பண்ண முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் செய்ய முடியும், எவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் பண்ண முடியுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விளக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். பார்த்துட்டு உடனே பண்ண முடியாது. பார்த்து அதை எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இருக்கும். அதை பிடிக்கும் போது இன்னொரு பிடி கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ணி சரியா பாருங்கள். அது பயன்படும். நீங்கள் பாருங்கள். அப்போ எதிரிங்க நான் கவனிங்க. ஒரே வாட்டி ஃபாஸ்ட். அவ்வளோதான். சங்கு நெறிஞ்சு போகும். சரியா? ஓகேவா? சங்கு நெறிஞ்சு போகும். இந்த லாக்கை பார்த்தீங்களா? இந்த லாக்கு இருக்குது, தலையில் வச்சுருக்காரு. சரியா? இந்த பேஸ் அசைக்கவே முடியாது. சரியா? டைட்டு. இனி அது ஏதாவது முயற்சி பண்ணார்னா இவர் தீர்ந்தார். சரியா? அதனால் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். ஓகேவா? இது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏமாத்து கிடையாது, புரிய வைக்கிறது. சரியா? இப்படியே மட்டும் பாருங்கள். ரெடி. ஓகே. பிடிச்சா தப்ப முடியுமானா தப்ப முடியும், முடியாதுங்கிறது ஒன்று இருக்குது. முடியும், முடியாதுன்னெலாம் இருக்குது. அப்போ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா? ஓகேவா? இப்போ உங்களுக்காக ஷோ ஒன்று போடுறேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? 1 2 3 4. நூற்றுங்க. இந்த இப்படியே பாருங்கள். இந்த கையை பாருங்கள். சரியா? அந்த கையை எங்கே வச்சுக்கான்னு பாருங்கள். இந்த கையை எங்கே பிடிச்சிக்கான்னு பாருங்கள். ஓகேவா? அவரு இந்த கையை மடக்கி இங்கே வச்சுருக்காரு, இங்கே பிடிச்சிருக்காரு. காட்டி கொடு. சரியா? அப்படியே மடக்குங்க. தொடையில் வைங்க, கால் வைங்க. அவ்வளோதான். ஓகே, சரி. ஓகே, சரி. பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். சரியா? பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. சரியா? அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம கூட பயணிக்கிறதுனால நீங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டு விட்டுறாதீங்க, கூட ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஏன்னா நாட்கள் போயிட்டுருக்கு. நமக்கு வைத்தியசாலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வார்த்தை ஒன்று போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள். சரியா? சரி, பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.